ஸ்ட்ரக்சர் கொஷின் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அந்த கொஷின் எழுதுறதுக்கு டெஃபினேஷன், தென் டைப்பு, அந்த டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதோட இந்த கொஷின் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இஸ் எது ரெஃபர் பண்ணுதுன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுது, அந்த ப்ராசஸை எப்படிலாம் சர்வீஸ் வந்து அது எஃபிஷியண்ட்டாக கொடுக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிற பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்குவாங்க. தென் வந்து அது என்ன, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்னா டிசைன் பண்ணியிருக்கு ஓஎஸ்ஸு, அப்புறம் அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அந்த சிஸ்டத்தோட அனதர் சிஸ்டத்தோட இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் ஓஎஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்குவாங்க. ஃபஸ்ட்டு டைப் பார்ப்போம். தென் இதில் எத்தனை டைப் இருக்குன்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் ஸ்ட்ரக்சர், லேயர் ஸ்ட்ரக்சர், மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர், மாடுலர் ஸ்ட்ரக்சர், ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர், மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. இப்போ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் என்னென்ன பார்ப்போம். என்ன சிம்பிள் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, இந்த ஓஎஸ் வந்து லைக் எப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்து ப்ராசஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே நடக்கும் எப்படின்னா ஒரு சிங்கிள் கோடில் வச்சு செஞ்சுற மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுதான் நான் சொல்லுவாங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அப்படிங்குவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா எம்எஸ் தாஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். என்னென்னா அது ஒரு கம்பைலர் மாதிரி, அதில் நம்ம வந்து கோட் கொடுக்க அது வந்து ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அது மாதிரி வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அப்படி கொடுத்துருக்காங்க. தென் லேயர் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். லேயர் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரையும் இந்த ஓஎஸ் வந்து என்ன டிவைடாக இருக்கலாம், லேயர்னாலே நம்மளுக்கு என்னென்னா லேயர்னா 1 2 அது மாதிரி அந்த லேயர்ஸ் தான். லேயர் வந்து என்னென்னா ஓஎஸ் வந்து லேயரை வந்து என்னென்னா மல்டி லேயராக வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கு. அதில் ஒவ்வொரு லேயரில் ஈச் லேயர்ஸ் வந்து என்ன பண்ணால் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து வந்து என்னென்னா எப்போனா அந்த லேயருக்கு கீழே வந்து அந்த ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராக்டிங் ஒன்லி தே லேயர் பிலோ இட் அப்படிங்கிறாங்க. தென் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஓஎஸ் அப்படிங்கிறாங்க. மேலே உள்ளதுக்கு எம்எஸ் தாஸ். தென் மைக்ரோ கர்னலை பொறுத்த வரைக்கும் த ஒன்லி எசென்ஷியல் ஃபங்க்ஷன் என்னென்னா, காமனாக ஃபஸ்ட்டு மெயின் எசென்ஷியலான ஒர்க் என்னென்னா கம்யூனிகேஷனு, சிபியு, மெமரி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒர்க் தான் மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்குது. தென் வந்து அனதர் பார்ட்டு ரெஸ்ட் ஆஃப் வந்து என்னதுன்னா யூசருக்கான ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு எசென்ஷியலான ஒர்க் என்னது, கம்யூனிகேஷன், சிபியு, மெமரி இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் அதோட ஒர்க்கு. தென் அனதர் பார்ட் வந்து என்னென்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு யூசருக்கு தேவையான ஸ்பேஸை கொடுக்குறது அதோட அனதர் பார்ட் ஒர்க்கு. தென் மாடுலர் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் ஓஎஸ் மேட் ஃபார் செப்பரேட் மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓஎஸில் செப்பரேட் மாடல் இருக்குது. நம்ம லேயர்லையும் பார்த்தோம், அதுக்கும் செப்பரேட் லேயர் டிவைட் பண்ணியிருக்காங்க, மாடலுக்கும் செப்பரேட் மாடலில் டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடலில் என்ன நடக்கும்னா லோட் நடக்கும், அன்லோட் நடக்கும், டைனமிக்னா சேஞ்சாக, எப்படின்னா லோடிங் ஆகும், அடுத்து அன்லோட் ஆகும், அது மாதிரி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் டக்குன்னு. அதுதான் நான் சொல்கிறாங்கன்னா மாடலில் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா லினக்ஸு, கர்னல் அப்படிங்கிறாங்க. தென் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் ஆஃப் மோனோலித்திக் அண்ட் மைக்ரோலித்திக் கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்ன சர்வீஸ் வந்து கர்னல் ஸ்பேஸ்லேருந்து கிடைக்கும் அப்படிங்க. அதுக்கு அடுத்தது அதர் யூசர்ஸும் இருக்கும். மேலே பார்த்தோம்ல என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து எசென்ஷியலான ஒர்க் வந்து என்னென்னா மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டு, அந்த சிபிஎம் மேனேஜ்மெண்ட்டுனாங்க. தென் அடுத்து வந்து யூசர் ஸ்பேஸ். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுறது. தென் அடுத்தது வந்து என்ன யூசர் ஸ்பேஸுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஓஎஸ்ஸு, விண்டோ, மேக் ஓஎஸ்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக ஹைப்ரிட்க்கு சொல்கிறாங்க. தென் அட்வான்டேஜுக்கு வந்துவோம். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது. அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இது ஈஸி டு மேனேஜ் பண்ணலாம் அண்ட் அப்டேட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது செக்யூரிட்டியும் ரிலியபிலிட்டியும் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து என்ன ஈஸியாக நம்ம அப்டேட்டும் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தென் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, சம் காம்ப்ளெக்ஸ் வந்து டிசைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் சம் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னென்னா ரெடியூஸ் பண்ணும் பர்ஃபார்மன்ஸை. இப்போ நம்ம எப்படின்னா ஒரு விண்டோவில் யூஸ் பண்ணுறோம், இப்போ ஒரு 64 பைட்டுக்கு மேலே உள்ள ஸ்டோரேஜ் இதை வந்து நம்ம அங்கே கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன ஆகும், அங்கே கொஞ்சம் ஸ்லாக் ஆகும், கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். அதெல்லாம் நடக்கிறதுனால அது என்ன ஆகுது, பர்ஃபார்மன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் இதோட முடிஞ்சு.